யோகா செய்தால் ஆரோக்கியம் வருமா? நோய்கள் தீருமா? எல்லா விதமான நோய்களுக்கும் இதுதான் தீர்வா? இந்த யோகத்தில் நாம் உடல்னா 5 ஒரையாக பார்க்குறோம். 5 நிலையில் பார்க்குறோம். ஒன்று அன்னமய கோஷம்னு சொல்லுவோம், மனோமய கோஷம்னு சொல்லுவோம், பிராணமய கோஷம், விஜ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இப்படி 5 ஒரையாக இந்த உடல் இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்குற உடல் இப்போ இருக்கிற நிலைக்கு அடிப்படை என்னென்னா, உங்கள் மன உடல் எப்படி இருக்குது, உங்கள் சக்தி உடல் எப்படி இருக்குது, அந்த மாதிரி தான் இந்த பொருள் உடல் இருக்க போகுது. இப்போ மனநிலை சரியாக இல்லைன்னா உடலில் பலவிதமான வியாதி இப்போ நமக்கு வந்திருக்குது. இது என்னத்துக்குன்னா, மனநிலை சரியில்லைன்னா அந்த மாதிரி தன்மை நமக்கு உடல்நிலையில் நடக்குது. அதுக்கு அடிப்படையாக நம்ம சக்தி உடல் சரியான நிலையில் இல்லைன்னா நம்ம மனநிலையும் நம்ம உடல்நிலையும் சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ யோகத்தில் அடிப்படையாக நம்ம நோக்கம் என்னென்னா, இந்த சக்தி உடலில் நாம் முழுமையான நிலையில், ஒரு சமநிலையான நிலையில் நாம் வச்சுக்கணுன்றது நோக்கம். உங்கள் சக்தி உடல் முழுமையான நிலையில், சமநிலையான நிலையில் இருந்தால் உடல் நிலையில், மனநிலையில் நோய் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, கட்டாயமாக இல்லை. இதுக்கு ப்ரூஃபாக நம்மக்கிட்ட 1000 மக்கள் உலகத்து பூரா இருக்கிறாங்க. இப்போது சும்மா ரொம்ப எளிமையான யோக பயிற்சி பண்ணி எவ்வளோ வருஷத்துலேருந்து தீராத நோய் எல்லாமே அவர் வெளியே வந்திருக்கிறாங்க. தீராத நோய் என்ன? இந்த நோய் உள்ளத்தில் உருவாக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பாக்டீரியானாலேயோ வைரஸ்னாலேயோ வெளியிலேருந்து வந்த நோய்க்கு நீங்கள் டாக்டர் கிட்ட தான் போகணும். ஆனால் உள்ளே உருவாக்குற நோய் இருக்குதே, உங்கள் உடல்லையே நீங்கள் தயார் பண்ணியிருக்கீங்களே நோய், ஏதோ ஆஸ்துமா, டயாபெட்டிஸு, பிளட் ப்ரெஷர், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் தான் உருவாக்கியிருக்குது. அதை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் உருவாக்கியிருக்கிறீங்க. இந்த நோய் எல்லாமே கட்டாயமாக நாம் யோக பயிற்சினாலே தாண்டி போகலாம். கட்டாயமாக இதுக்கு வாய்ப்பு இருக்குது.